மார்க்கெட்லயே பிரீமியம் குவாலிட்டி அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல உங்க டாய்லெட்டை சுத்தம் பண்ண ஒரே சாய்ஸ் பைசன் டாய்லெட் கிளீனர் ஜஸ்ட் 79 ரூபாய் மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் அதிகாலை 2:59 மணி வரையிலும் த்விதியை, அதற்கு பின்பு திருத்தியை. இன்று நட்சத்திரங்கள் அதிகாலை 12:24 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 12:24 மணி வரையிலும் உத்ராடம், அதற்கு பின்னர் திருவோணம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் கேது பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று இவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். ராசிநாதன் செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்வதனால் அலுவலக வேலைகளில் இவர்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புதிய வேலை தேடுதல், புதிய வேலைக்கு விண்ணப்பம் செய்தல், இது போன்ற விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்யலாம். பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதோ அல்லது நீங்கள் புதிய கடன் முயற்சிகளுக்கோ இன்றைய நாளில் விண்ணப்பங்கள் செய்ய உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புதன்கிழமையான இன்றைய நாளில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சுக்கிர பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. ராசிநாதன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வீடு வாங்குவது, விற்பது மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் நீங்கள் உங்களினுடைய முயற்சிகளை செய்யலாம். பூமி சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய பத்திர பதிவிடுதலோ அல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சென்று பார்ப்பதோ மாலை நேரத்தில் நீங்கள் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இன்று பொருளாதார உயர்வும் வளர்ச்சியும் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் பெறலாம். மிதுன ராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் ராகுவுடன் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் இறந்தவர்களை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது. புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் மற்றும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பொருளாதார உயர்வு மற்றும் பங்கு சந்தையின் முதலீடுகள், இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பாக்கிகள் வசூல் செய்வது, அனைத்து விஷயங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய நட்புகள் மூலமாக புதிய வியாபார தொடக்கங்களோ அல்லது புதிய வியாபாரத்திற்கான பேச்சுவார்த்தைகளோ இன்றைய நாளில் தொடர உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவது, குடும்பத்தில் ஒற்றுமை காண்பது இன்று உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரலாம். கடகராசி நேயர்கள், ராசிநாதன் சந்திரன் 2ஆம் இடத்தில் கேதுவுடன் இருப்பது மன சஞ்சலத்தை கொடுக்கும். கணவன் மனைவியிடையே சில மனக்குழப்பங்களும் இடர்பாடுகளும் வந்து போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாளாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் சற்று மன திருப்தி இல்லாத ஒரு நிலை ஏற்படும். காலை வேளையில் விநாயக பெருமானினுடைய வழிபாடு இன்று உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த சகோதர சகோதரிகளிடையே மனஸ்தாபங்கள் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகளால் அது அதிகரிக்கலாம். ஆகவே இன்று அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விலகி இருப்பது நல்லது. சிம்மராசி நேயர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேது பகவானால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். குடும்பத்தில் மன அமைதி மற்றும் மன சஞ்சலங்கள் இவை மாலை நேரம் வரை நீடிக்கலாம். வீட்டிற்கு வருகை தரக்கூடிய உறவினர்களால் இன்று சற்று சலசலப்பு ஏற்பட்டு பின்பு மறையும். ராசிநாதன் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்வது, சந்திரன் கேதுவுடன் ராசியிலேயே இருப்பது இன்று குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. உங்கள் பிள்ளைகளாலும் இன்றைய நாளில் சில மன சஞ்சலங்கள் ஏற்படலாம். இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரித்து ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் செய்ய சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மனக்குறைகள் குறையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று வேலையில் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். அலுவலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகுவின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் உயர்வாகும் மற்றும் திடீர் பிரயாணங்கள்
அலுவலகம் சார்ந்த பிரயாணங்கள் வெற்றியை தரும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் இன்றைய நாளில் முயற்சி செய்ய அது உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் கேதுவினால் சில இடமாற்றங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியையும் இன்றைய நாளில் பெறலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் இன்று பேசி தீர்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்பத்தில் சில குழப்பங்களும் மன அமைதியும் குறையும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வந்து போகலாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்கள் உண்டு. இன்று பணப்பட்டுவாடா விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலையிலேயும் சில குழப்பங்களும் அல்லது அலைச்சல்களும் காத்திருக்கிறது. 10ஆம் இடத்தில் சந்திரன் கேது, 8ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பதனால் குடும்பத்தில் பகைகளும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மூலமாக சண்டை சச்சரவுகளும் வந்து சேரும். இன்று விநாயக பெருமானை வணங்கி நாளை தொடங்கி மற்றும் குடும்ப ஒற்றுமைக்காக நவகிரக வழிபாடுகளை செய்யவும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். மருத்துவரிடத்தில் செலவுகளும் இன்று உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று உங்கள் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பல மனக்குழப்பங்களோ அல்லது சில மன கஷ்டங்கள் வந்து போகும். இன்று மாலை நேரம் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனுகூலமாக அமைவார்கள். மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் கணவன் மனைவி உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் இவர்களினுடைய அன்பையும் ஆதரவையும் பெறலாம். பல நாட்களாகவே இருந்து வந்த மன சோர்வு நீங்கும். மகர ராசி நேயர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று குடும்பத்திலேயும் சரி மற்றும் அலுவலகத்திலேயும் சரி போராட்டங்கள் நிலவும். இந்த போராட்டங்கள் உங்களுக்கு சற்று மன குழப்பத்தை கொடுக்கலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். பெரியோர்களின் ஆதரவை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். சந்திரன் கேதுவுடன் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவி ஒற்றுமையை சிறப்பாக வைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளில் பெறலாம். வீடு பிரச்சனைகள், வீடு விற்பது மற்றும் வீடு வாடகைக்கு விடுவதும் மற்றும் நீங்கள் வாடகைக்கான ஒரு சில விஷயங்கள் தேடுதல்களும் இன்று உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நீண்ட நாளாக இருந்து வந்த வழக்கு விசாரணைகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை இன்று பெறலாம். மீனராசி நேயர்கள், சகோதர சகோதரிகளின் பாசங்கள் அதிகரிக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பணப்பட்டுவாடா செய்வது மற்றும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. இன்று குரு பகவான் 4ஆம் இடத்திலையும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேது தன லாபத்தை கொடுப்பார். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களின் டெய்லி கிளீனிங் ப்ராசஸ ஈஸியாவும் ஃப்ரெஷ்ஷாவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் 50 ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச். மேலும் விவரங்களுக்கு 9514 333 999.